ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே. இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு இப்போ தான் டீ குடிச்சிருக்கோம். ஃபுல் மிஸ்ட்டாக இருக்குது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அகஸ்தியர் மலைக்கு வந்து 6 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போயிட்டு ரிட்டன் 6 கிலோமீட்டர் இறங்கி நடந்து வரணும். இறங்கி வந்துட்டு இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தான் வந்து ரிட்டன் கிளம்புறது. ஸோ இந்த செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மேலே அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்கிறது இன்னும் ஒரு 8 மணிக்கு தான் தெரியும். ஸோ அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எதுவும் அவங்க சொல்லலை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான மழை வந்துக்கிட்டே இருக்குது. மழை வர நிற்க அப்படியே இருந்துகிட்ருக்கு. ஸோ கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிற பாருங்கள். அப்படியே ஃபுல் மிஸ்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து எல்லா பொருளும் வந்து கஷ்டப்பட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வச்சு சமைக்கிறாங்க. ஸோ நமக்கான சாப்பாடெல்லாம் இங்கே தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து கீழே இருந்து எல்லா பொருளும் அவங்க எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க. நம்மளாம் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம், அவங்கெல்லாம் வந்து கீழே தூக்கிட்டு வந்து குக் பண்ணுறாங்க. சிலிண்ட்ரு எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க மேலே. சிலிண்டர் எப்படி எடுத்துகிட்டு வரீங்க? ஒரு ஆளாக எடுத்து வந்துடுவீங்களா சிலிண்டரு? தலையில் ஒரு ஆளாவா? ஓகே. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் பட்டாணி குருமா. ஆளுக்கு எத்தனை அப்படிலாம் இல்லை, சாப்பிட்ற வயிற்றுக்கு சாப்பிடுவோம். சூப்பர், அன்லிமிட்டெட். ஓகே, பூரி பட்டாணி குருமா. பூரி எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம், ஓகேவாக தான் இருக்கணும், மோசமெல்லாம் இல்லை. வாங்க சாப்பிட்லாம். ஸோ 2வது நாள் காலையில் எல்லோரும் கிளம்பி ரெடியாக நிற்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழையும் இது மிஸ்ட் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்களாம்மா. ஸோ கொஞ்சம் மழை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த பாதி தூரம் போய் பார்ப்போம். அந்த ரோப் பிடிச்சி ஏறுற இடத்துக்கு போயிட்டு அங்கே இது வந்துட்டு ரொம்ப மிஸ்டாக இருந்ததுன்னா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி ரெடியாக நிற்கிறோம். ஸோ எப்படி ஏறுவோமா ஏற மாட்டோமான்னு பார்க்கலாம். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். பேக் எல்லாத்தையும் வச்சுட்டேன். பேக்கெல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பியிருக்கேன். ஃபுல்லாக ரெயின் கோட்டெல்லாம் போட்டு கிளம்பியிருக்கேன். பார்ப்போம். ஸோ ரேஞ்சர் வந்து முன்னாடி போகிறாரு. போயிட்டு செக் பண்ணிட்டு பொங்கலப்பாறை வரைக்கும் போகிறாரம்மா. போய் பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் வந்து ரோப் பிடிச்சி ஏறுறது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கிற டைமு நம்மளை வந்து மேலே ஏறக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுவுமே அந்த பொங்கலப்பாறை வரைக்கும் தான். அங்கே போய் ரீச் பண்ணிட்டு அது ஒரு 3.5 கிலோமீட்டர் வருமாமா. அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரோப் பிடிச்சி பாறையில் ஏறுறது. அந்த இடத்துக்கு போய் அந்த பாறையில் வந்து ஏற முடியல அப்படின்னா, கிளைமேட் சரியில்லை, இல்லை வந்து மிஸ்ட்டு ஓவராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிட்டன் அனுப்பிடுவாங்க. ஸோ ரிட்டன் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம அந்த 3 கிலோமீட்டர் மட்டும் ட்ரெக் பண்ணிட்டு திரும்பி இங்கே வந்துடுவோம் கேம்புக்கு. ஸோ வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த கேம்ப்பு, இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்த பாதை. இதுதான் வந்து இப்போ ஏறி போகிற பாதை. இதில் தான் வந்து அகஸ்தியர் மேலே இருக்கிற மலைக்கு போகிறது. ஃபுல்லாக மழையே தான் பெஞ்சிட்ருக்கு.
ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு. ஸோ இதில் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம வந்து சரியாக 8:15க்கு கேம்ப்லேருந்து வெளியே வந்தோம். 8:15 8:20 இருக்கும். இன்றைக்கி வந்து போயிட்டு அகத்தியரை பார்த்துட்டு ரிட்டர்ன் மறுபடியும் வந்து கேம்புக்கு வர்றது. இதில் வந்துட்டு அந்த கயிறு பிடிச்சி ஏறுற இடத்துல பனிமூட்டை இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்ததுன்னா, மழை இல்லாமல் இருந்தால் நம்மளை ஏற அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் அனுப்பிடுவேன் இருக்காங்க. ஸோ பார்ப்போம், போயிட்டுருக்கேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அருவி அப்படியே வந்துட்டு தண்ணி. எல்லா பக்கம் ஃபுல்லாக தண்ணி தான். அப்படியே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நண்டு ஓடிட்டுருக்கு, போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அப்படியே மழை பெய்யுது, பனிமூட்டமாக இருக்குது. ஏதோ வித்தியாசமான இது இருக்குது. நல்ல ஒரு அனுபவம் தான். ஊர்லேருந்து கிளம்பும்போது பல பிரச்சனைகள், உடம்பு சரியில்லாமல் போச்சு, பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இங்கேயே வருமா வர மாட்டோமான்னு இருந்துச்சு. அப்புறம் கீழே கேம்ப்லேருந்து மேலே வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களாங்கிறது அது ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் முதல் நாள் வெற்றிகரமாக முடித்து கேம்பில் தங்கியாச்சு. 2வது நாள் காலையில் மேலே கேட்டை விட்டு வெளியே விடுவாங்களாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ கேட்டை விட்டு வெளியிலையும் வந்தாச்சு. அடுத்து அந்த பொங்காலப்புற வரைக்கும் போயிட்டு மிஸ்ட்டும் கிளியர் ஆகி மேலே போய் அகத்தியரை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். நடக்குமான்னு பார்ப்போம். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். எல்லா பாறையிலையும் ஃபுல்லாக பாசி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் காடு, இதுதான் மரம் வேறு, இதுக்குள்ளே தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். சரியான காத்தடிச்சிட்டு இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. எப்படி சரியான பனிமூட்டம், தண்ணி, அப்படியே இந்த தண்ணியில் தான் எல்லோரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். சரியான பனிக்காத்தடிக்குது. வெளியெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து யானை சாணி போட்டிருக்கு. ஃபுல்லாக யானை இந்த செடியில் தான் சாப்பிடும் போல். இந்த இடத்துல வந்து கூட யானை சாணி போட்டிருக்கு. ஸோ இதுதான் போகணும்.
ஃபுல் பனியாக இருக்குது. சரியான பாதை. திடீர்னு ஃபுல்லாக பனி மூடிடுது. பொங்காலப்பாறைக்கே இன்னும் நம்ம வரல. பொங்காலப்பாறையிலிருந்து தான் மேலே போக மாட்டோமாங்கிறது முடிவு பண்ணுவாங்க. அருவி, மலை, இதெல்லாம் மழை தெரிய மாட்டேங்குது நமக்கு. சரியா இப்போ வந்து 9:45. நம்ம வந்துட்டோம் பொங்காலப்பாறைக்கு வந்துட்டோம். பட் ஆனால் மிஸ்ட் ஓவராக இருக்குது, அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். ஆனால் இதுவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரியான இதே நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. பட் இது கிளைமேட் மாறினா இன்னும் நம்ம மேலே போயிட்டு வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ பொங்காலப்பாறைக்கு ரீச் பண்ணிட்டோம். மேலே போகுமா இல்லையான்னு கிளைமேட் எதாவது மாறினா வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். பொங்காலப்பாறைக்கு வந்துட்டோம். இங்கேருந்து மேலே போகிறது கஷ்டம், ஏன்னா மிஸ்ட்டு சுத்தமாக யாருமே தெரில. ஸோ போகிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். இதான் நம்ம பசங்களாம் அப்படியே மேலே வந்துட்டோம் வெற்றிகரமாக. அவரை மறைக்காதரா டேய் தீபக்கே. வந்தாச்சு எல்லாரும். பொங்காலப்பாறைக்கு தான் வந்திருக்கோம். இன்னொரு 3 கிலோமீட்டர் நடக்கணும், ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மேலே போகிறதுக்கு. பார்ப்போம். இதான் பொங்காலப்பாறை. நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு 3 கிலோமீட்டர் போனோம்னா அகத்தியர் சிலை இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம். பீக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா 3 இடத்துல ரோப்பு பிடிச்சி ஏறணும் அப்படிங்கிறாங்க. 3 இடமா ரோப்பு? பெருசு 3, சின்னது 3. மொத்தம் 6 ரோப்பா? 6 ரோப்பா? 6 ரோப்புனா 3 சின்னது தான், அது ஜஸ்ட் சப்போர்ட்டிங். ஓகே. கொஞ்சம் இந்த மாதிரி பாறையில் இருக்கிறது 3 ரோப்பு. ஓகே ஓகே. தனி பாறையில் மொத்தம் கல்லில் பிடிச்சி ஏறதுக்கு. ஓகே. மொத்தம் 6 இடத்துல ரோப் இருக்காமா. அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம் ட்ரெக்கிங். ஸோ இனி கீழே தான் போகிறோன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கிளைமேட் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மணி இங்கேயே 10 மணி 10:30 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் போச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கொடுத்துருந்து பார்ப்போம். ப்ரோ இப்போ இருக்கிறது எந்த இடம்? இது பொங்கல்பாறை. ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது? 3 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ நம்ம வந்ததை விட ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஓகே. இந்த மாதிரி காற்றும் போக முடியாது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்தீங்கன்னா நம்மளால எடுத்து போகும்போது இருக்குது காற்று. அதான். ஸோ இங்கிருந்து போனோம்னா மொத்தம் 6 ரோப் பிடிச்சி ஏறணும். 3 சின்ன ரோப்பு, பெரிய ரோப்பு. சின்ன ரோப்பு சப்பாட்டு இஸ்ட் போட்டுருக்குது, பாறையில் பிடிச்சி ஏறினது. ஓகே. மற்ற எல்லாம் தனி பாறையில் போட்டிருக்காங்க. நல்ல லாங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். ஓகே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. நம்ம ஏறினாலும் போயிட்டே இருக்கலாம். நடக்கும்போது வாக் பண்ண ஹீட்டாக இருக்கும். ஆனால் திரும்பி இறங்கும்போது கையில் பிடிக்கும்போது கையெல்லாம் இருந்துச்சு. ஓகே. ரிஸ்க்காக இருக்கும். அதனால் மேலே அளவு. இப்போ இங்கே நம்ம இது மாதிரி எப்பவுமே இருக்குமா, இல்லை எப்படி சொல்ல முடியாது? எப்போ வேணாலும் கிளைமேட் மாறலாம். ஸோ இங்கே வரவங்க எதிர்பார்த்து வரக்கூடாது. ஆமாம். ஃபாரஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. இவர் பேர் அச்சு. இவர் கீழே ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ கைடாக வராரு, எல்லாத்துக்கும் இது எல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. ஃபுல்லாக மிஸ்ட்டு, பனி,
எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முகமே தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கு. பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட தெரில. இங்கே பாருங்கள், என் கிளாஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிளாஸ் இது ஒரே பனி மூட்டம். கேமராலேயே முதல்ல வந்து இது இல்லை, கிளாரிட்டி இல்லை. எல்லோரும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம். அகத்தியர்மலையிலேருந்து வர்ற தாமிரபரணி ஸ்டார்டிங் ஆகிற இடம் இதுதான். அதாவது தாமிரபரணியில் ஸ்டார்ட் ஆகுது, பட் இங்கிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்து காரையார் டேமில் வந்து ஜாயின் பண்ணுவோமா. இது வந்து தாமிரபரணி தண்ணி. இப்போ தாமிரபரணி பக்கத்தில் போயிட்டு இருக்க தண்ணி ஸோ இப்படி தான் இறங்கி வந்துட்டுருக்கோம் எல்லோரும். ரெண்டாவது நாள் மேலே போயிட்டு அகத்தியரை பார்க்க முடில. பட் இருந்தாலும் பொங்கப்பாறைக்கு போய் நல்ல ஒரு கிளைமேட்டை அனுபவிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போ வரலான்னு பிளான் பண்ணிவிட்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் இங்கே வரணும்னு பிளான் பண்ணுறவங்க டிக்கெட் புக் பண்ணும்போதே கிளைமேட்லாம் செக் பண்ணுங்கள். கொஞ்சம் அகத்தியர் மலை வெதர் ரிப்போர்ட்டுன்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே அதுலேயே வரும். அதில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இது மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் கூட மழை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. பட் அதே மாதிரி வந்துட்டு மழை இருந்தாலுமே அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே வரணும்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போது நாங்கள் வந்து கீழேயே அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அப்புறம் மேலே ஓகே சரி அலோவ் பண்ணாங்க. அப்புறம் மேலே வந்தோம். மேலே வந்ததுக்கப்புறம் கேம்ப்லேருந்து வெளியே வருவோமா இல்லையானே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேம்ப்லேருந்து கேட்டு விட்டு வெளியே அனுப்புனதே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ரேஞ்சர் போகிறாரு, அவர் தான் வந்து நமக்கு அலோடு கொடுத்ததே. அப்புறம் அவர் அலோவ் பண்ணி நம்ம இந்த பொங்கல் பாறை வரைக்கும் வந்தோம். ஸோ அதுவே பெரிய சந்தோஷம்தான். அதுக்கு அந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது கூடவே வந்து போதுமான அளவுக்கு தான் இருக்குது. பட் இன்னும் அந்த த்ரில்லிங்கான கயிறு பிடிச்சி ஏறுற பாறையிலலாம் போயிருந்தோம்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த பயணம் வந்து இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும்னு ஒரு சின்ன குறை இருக்குது. பட் போதும், இது இந்தளவு கிடச்சிது அப்படிங்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு அருவி ஒன்று வருது ரிட்டனில். நாம் இந்த வழியில் வந்து போகும்போது காலையில் ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால இந்த இடத்துல வந்து நம்ம கவர் பண்ணல. சரியான மழை காலையில் நம்ம போகும்போது. அந்த மழையால் தான் வந்து நம்ம வந்து மேலேயே போகலை. இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மரமும் எவ்வளோ பெரிய மரம். ஸோ இந்த மரத்தோட வேர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இந்த வேர்களால் தான் வந்து நமக்கு வந்து இந்த மண் சரிவுகளை தடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து மரத்தினுடைய பங்கு இயற்கையில் பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய மரம். முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் மலைக்கு நீங்கள் வரணும்னு நினச்சா நேரடியாக நீங்களே வந்து புக் பண்ணுங்கள். ஒரு ஆளுக்கு 4000 ரூபா தான். நிறைய வந்து ஏஜெண்ட்டுகளை வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஏஜெண்ட்டுங்க மூலிமா போகாதீங்க. ஏன்னா அவங்க 8000 ரூபாயிலேருந்து 12000 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து சோம்பேறித்தனப்பட்டு ஏஜெண்ட்டுகளை நம்பி நம்ம வந்து அவ்வளோ காசுலாம் இழக்க தேவையில்லை.
அதே மாதிரி ஏஜெண்ட்டை நம்பி இப்போ நீங்கள் வந்தீங்கனாலுமே இப்போ நீங்கள் மேலே இன்றைக்கி நான் போகலை, அந்த மாதிரி போகலைன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பணம் பே பண்ணியுமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து கீழே வந்து பிளாஸ்டிக் ஒன்று அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் இல்லாமல் வாங்க. அப்புறமேட்டு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து போய் எடுத்துருங்க டாக்டர், பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட. உங்கள் ஊர்லேருந்து திருவனந்தபுரத்துக்கு எங்கே வந்து வந்தாலும் திருவனந்தபுரத்துக்கு ட்ரெயின்லையோ பஸ்லேயோ வந்துட்டு அங்கேருந்து விதுரா இல்லைன்னா போனக்காடு, மேக்ஸிமம் போனக்காடுக்கு 2 பஸ் தான் இருக்குது. விதுரானா வந்துட்டு விதுராலேருந்து மறுபடியும் வந்து போனக்காடுக்கு பஸ் இருக்குது, அப்படி வந்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு மேலே ஃபஸ்ட் நாள் ட்ரெக்கிங் மேலே போயிட்டு, அதாவது மேலே இப்போ நான் இங்கே இருக்கேன், ஸோ அதனால் மேலே வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் மேலே அகஸ்தியரை பார்க்க போகிறோம். அந்த இதில் வந்து மழையெல்லாம் இல்லைன்னா தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வசதி, அதே மாதிரி சார்ஜ் போடுறதுக்கு வசதி இருக்குது. ஸோ சார்ஜுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் வாங்க தொடர்ந்து பயணிங்க, இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு, 2வது நாள் காலையில், மதியம் நைட்டு, அப்புறம் 3வது நாள் காலையில் மாதிரி 5 வேளை சாப்பாடு வந்து இங்கே கேம்பில் கொடுத்துருவாங்க. 2 நாள் வந்து நம்ம நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுவோம். தங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருப்பேன் முன்னாடியே வீடியோவில், அந்த மாதிரி வந்து இது கீழே வந்து போட்டுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பெட்டு மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் முடிஞ்சால் வந்து நிறைய வெயிட் எடுக்காமல் வாங்க, பட் ஆனால் ரொம்ப முக்கியமான பொருட்கள் எடுத்துக்கங்க. அதாவது ரெயின் கோட்டு, அப்புறம் வந்துட்டு குளிர் தாங்க மாட்டிங்கன்னா அதுக்கு தேவையான ஜர்க்கின்னு, அப்புறம் வந்து தண்ணியெல்லாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு வராதிங்க. தண்ணியெல்லாம் வந்து இங்கே நிறையா கிடைக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்தால் இங்கே உள்ள தண்ணியை குடிங்க. ஏன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நமக்கு பியூராக கிடைக்காது. கீழே பாருங்கள் எப்படி தண்ணி போயிட்டுருக்கு, அருவி சும்மா அங்கங்கே அருவி போய்கிட்டே தான் இருக்கும். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நான் ஃபுல்லாக அங்கங்கே அந்த தண்ணி தான் எடுத்து குடிச்சிட்ருக்கேன். அவ்வளோ ருசியாக இருக்குது தண்ணி. தண்ணிலாம் குறையலை. தண்ணி பாட்டில் மட்டும் வந்து ஒன்று இது ஸ்டீலில் வச்சுக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸு நிறையெல்லாம் ஸ்நாக்ஸ் கொண்டு வேண்டாம், சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா 3 நாளைக்கு இங்கே ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் டீனா வரட்டி தான், வரட்டி வந்து உங்களுக்கு வந்து எல்லா டைமும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறமேட்டு வந்து ஈவினிங்கில் மட்டும் பஜ்ஜி கொடுப்பாங்க, அதுக்கு டோக்கனு. அந்த டோக்கனை வந்து பத்திரமா வச்சுக்கணும். அது ஒரு டோக்கனுக்கு ஒரு பஜ்ஜி தான். அப்புறம் ஃபுட்டெல்லாம் அன்லிமிட்டெட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னால் சாப்பிட முடியும்னா வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ வேணால் சாப்பிடுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஃபுட்டும் ஓகே தான், ரொம்ப மோசம்லாம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பாருங்கள் அங்கங்கே அருவி, அடுத்த அருவி, இப்போ தான் ஒரு அருவி கிராஸ் பண்ணேன், அடுத்த அருவி. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மேலே அலோவ் பண்ணுவாங்கன்னா நல்லா இருந்தால் அலோவ் பண்ணிடுவாங்க. அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட சேஃப்டிக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. சும்மா வந்துட்டு இங்கே வந்து நான் அலோவ் பண்ணல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல, நாங்கள் இந்த டைமே எங்கள் செட்டில் வந்தவங்களுக்குலாம் வந்து மேலே அலோவ் பண்ணலைனாலும் இந்த பொங்கல் பாறை வரைக்குமாவது அலோவ் பண்ணாங்களே, அதுவே சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே மாதிரி அங்கே வந்துட்டு மிஸ்ட் இல்லைன்னா மேலே நாங்கள் வந்து போயிருப்போம். மேலே போயிருந்தால் நாங்கள் இந்த மிஸ்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுங்கள். அங்கங்கே வச்சுருக்க மீசத்தாடியில் பயமாக இருக்குது, இது மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அது அட்டைப்பூச்சி மாதிரியே, அட்டைப்பூச்சி ஒன்று தான் பிரச்சனை. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சத்தம் போடாமல் அமைதியாக வரணும். அப்புறம் வந்து ட்ரெக்கிங்
வர்றதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷூ யூஸ் பண்ணால் நல்லது. இல்லைன்னா வந்து கையில் வந்து உப்பு, டெட்டாலு, அப்புறமேட்டு வந்து இல்லைன்னா இந்த ஸ்ப்ரே மாதிரி ஏதாவது வச்சுக்கணும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து தேவையில்லை. உப்பு மட்டும் வச்சுக்கலாம், மஞ்சள் வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா அட்டைப்பூச்சி இருக்காது, அட்டைப்பூச்சி ஒன்றும் பண்ணாது. அப்புறமேட்டு வந்துட்டு அவங்கவுங்க திங்ஸுக்கு அவங்கவுங்க சேஃபாக வச்சுக்கோங்க இங்கே வந்தால். அப்புறம் வந்த இடத்துல ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வந்தோமா என்ஜாய் பண்ணோமான்னு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி வாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மரம். ஸோ 3 நாள் வந்து நம்மளுடைய உலக வாழ்க்கையிலேருந்து ஒரு கேப் அப்படின்னா இங்கே வந்து 3 நாள் நம்ம இருந்துட்டு போகலாம். அதே மாதிரி மேலேயே நம்ம போகலினாலும் இன்றைக்கி ரிட்டன் இறங்க விட மாட்டாங்க. போய் ஸ்டே பண்ணிட்டு கேம்பில் இருந்துட்டு தான் நாளைக்கு தான் இறங்கணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக இங்கே வந்தால் 3 நாள் இருந்தே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு இங்கே வாங்க. அதே மாதிரி உடம்புடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே வாங்க. மேக்ஸிமம் யாருக்கு எதுவும் தொந்தரவுலாம் பண்ணாது. வாங்க தொடர்ந்து பயணிப்போம். கீழே வந்தாச்சு. ஸோ 2வது நாள் ட்ரெக்கிங் வந்து முடிஞ்சது. நம்மட்டு தான் இது போனக்காடு, இது வந்துட்டு கேம்ப்பு. 2வது நாள் ட்ரெக்கிங்க முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் கேம்ப் பக்கத்தில் ஒரு கருப்பராயன் கோயில் இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் ராத்திரி அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்களாமா இங்குள்ள மலைவாழ் மக்கள். அன்றைக்கெலாம் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டாங்க. உருவம் வச்செல்லாம் கும்பிடல, உருவ வழிபாடெலாம் நம்மக்கிட்ட இல்லை. அங்கே இருக்கக்கூடிய கல்லை எடுத்து வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து உருவ வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ஆதியில் பழங்குடி மக்களுடைய வழிபாடு. ரேஞ்சர் வந்து கிளம்பிட்டார். கீழே போகிறீங்களா? இப்போ நாங்களாம் அங்கே இல்லை நான் வேறு இடத்துல. ஓ எங்கே போகிறாரு? ஓ சரி சரி. அது பயந்துச்சு. எதுக்கு இவ்வளோ க்ளோஸ் போறீங்க? சுருண்டுச்சு. 4 பேரும் வெற்றிகரமாக மேலே ஏறிட்டு இறங்கிட்டோம். எப்படி இருந்தது அனுபவம் சொல்லுங்கள் பார்ப்போம். சிறப்பாக இருந்துச்சு. முழுசாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். சரி ஓகே. அது கிளைமேட் நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க. அது ஏமாத்தினது இல்லை, கிளைமேட் நம்மளை வச்சு செஞ்சிருச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு ஜீவா? நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கண்டிப்பாக இங்கே எல்லோரும் வாங்க. ஸோ 2வது நாள் மேலே ஏறிட்டு திரும்ப கேம்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க, வாசடிக்குது. டீ வச்சுருக்காங்க. கோட்டுக்குள்ளே போயிருக்கு. எவ்வளோ பெரிய அட்டைப்பூச்சி வரும். உள்ள ஒரு 3 அட்டைப்பூச்சி பக்கமாக இருக்குது. நேற்று இதே மாதிரி ஒரு 15 அட்டைப்பூச்சி இருந்துச்சு உள்ள. ஆனால் ஒன்று கூட எனக்கு அடிக்கலை. இந்த சட்டை தாண்டி கிடைக்கும், தப்பிச்சிட்டேன். இப்போ 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா மலையில் ஏறிட்டு இறங்கி வந்து ரூமில் எல்லோரும் ஸ்டே பண்ணிட்டு மதிய சாப்பாட்டுக்கு சாப்பிட போயிட்டுருக்கோம். மதிய சாப்பாடு எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாப்பிட. வாங்க ப்ரோ சாப்பிட்லாம். என்ன சாப்பாடு?
போய் பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு, சாம்பார், பொரியல், ரசம், கூட்டு எல்லாமே இருக்குது. ஓகே, சாப்பிடுவோம். ஸோ இப்போ எல்லோரும் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி டின்னரும் வந்துட்டு கஞ்சி தான். வாங்க டின்னர் சாப்பிடுவோம். கஞ்சி தான் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றேன். உடம்பு பரவாயில்லையா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். நேற்று முதல் நாள் நைட்டுக்கும் கஞ்சி கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட் வைஸில் வந்து பெருசாக ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நல்லா இருக்குது. மதியம் தான் கொஞ்சம் ஓகேவா இல்லை, ரொம்ப ரசம் வந்து புளிப்பாக இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து இது கொடுத்துருக்காங்களா, மதியம் உள்ளதா? ஓகே. பார்ப்பியா?